Hi all, welcome back to my channel Cook with Gayatri Raj. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜிங்கி பார்சல். அதுக்கு ஃபர்ஸ்ட் மைதா 2 கப் தேவை. ட்ரை ஈஸ்ட் எடுத்துருக்கேன். சுகர் ரெகுலர் சுகரே எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன். பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். சால்ட் வந்து தேவையான அளவு. ஸோ மைதா, ஈஸ்ட், சுகர், சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரெகுலர் டெம்பரேச்சர்லேயும் இருக்கக்கூடாது. வார்மாக இருக்கிற வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். இப்போ வந்து டோ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ரெஸ்டிங்க்கு விட்டுறலாம். ஒரு 1 hour வந்து இது நல்லா டபுள் சைஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா ரெஸ்டிங்க்கு விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. 1 hour ஆகட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம ஃபில்லிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 grams பன்னீர் எடுத்திருக்கேன். கேப்சிகம், கார்ன், அப்புறம் ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் மயனைஸ் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு தந்தூரி மயனைஸ் எடுத்திருக்கேன். அதுலேயே சால்ட் இருக்கும், ஹர்ப்ஸ்லேயும் சால்ட் இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கு பதில் நீங்கள் வேறு எந்த வெஜ்ஜீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டோ வந்து ரெஸ்ட் ஆயிடுச்சு. 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா பஞ்ச் பண்ணிடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். இது வந்து இந்த டோ 2 கப்ஸ்க்கு மைதாக்கு வந்து 4 ஜிங்கி பார்சல் செய்யலாம். ஸோ வேணும்னா லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரோல் பண்ணிட்டு ஒரு கிளாத் போட்டு திரும்ப மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே இருக்கிற டோ மட்டும் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். இப்போ ஒரு ரோல் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சு விட்டுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கலாம். கார்னர்ஸில் கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டக் இன் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பண்ணிக்கலாம். 10 minutes ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அவனை. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் 12 minutes வந்து 190 degree செல்சியஸில் இந்த மாதிரி பேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஜிங்கி பார்சல் ரெடி ஆகிடும். மேலே ஹர்ப்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சூப்பரான ஜிங்கி பார்சல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.